மாமா இங்க பாரு, இது நல்லா இருக்கா? இது சூப்பரா இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. நீ பேர் சண்டை போடாம சந்தோஷமா இருந்தீங்க, எனக்கு அதுவே போதும். நான் இதுல ட்ரெஸ் சொன்னேன். எப்படி இதுக்கால எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி. ஏங்க உங்களுக்கு ஃபோன் வருது. ஏய், அதான் கைக்கும் வைக்கும் வேலையா இருக்கல, ஸ்பீக்கர்ல போடு. சொல்றா. டேய் மச்சான், பக்கத்து வீட்டு ஆண்டி நம்பர் கட்டில நம்பர் வாங்கிட்டான். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாரு. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லை. சாயங்காலம் நான் கோயிலுக்கு போகும்போது சாரி கட்டினா உங்களுக்கு பிடிக்குமா இல்லை சுடிதார் போட்டால் பிடிக்குமா? சரி. நான் செய்கிற பிரியாணியில் காளான் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? சிக்கன் பிரியாணி. நான் வைக்கிற குழம்புல மட்டன் குழம்பு பிடிக்குமா மீன் குழம்பு பிடிக்குமா? மீன் குழம்பு. சரி, இப்போ உங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்தா பிடிக்குமா இல்லை காஃபி போட்டு இந்த கொடுத்தா கேள்வி பிடிக்குமா? நாளைக்கு கேட்கலாமே. ஏங்க? நான் பிரின்சிபலோட வாழ்றவன், அதாவது கோடு போட்டு வாழ்றவன். என்ன பிரின்சிபல்? ஒரு நாளைக்கு 3 பொய்க்கு மேல சொல்ல மாட்டேன். பொண்டாட்டியை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வது எப்படி? உங்கள் தகுதிக்கு மீறி நெட்டில் சர்ச் செய்யாதீர்கள். மாமா, நயன்தாராவோட ஃபர்ஸ்ட் படம் என்ன மாமா? சரத்குமார் சார் கூட ஐயா படம்மா. சுந்தரியோட பிறந்தநாள் எப்போ மாமா? ஜூலை 5மா. எங்கள் அக்காவுக்கு பிறந்தநாள் எப்போ மாமா? மார்ச் 20. முன்னாடியாச்சு உனக்கு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பட்டு விவாகப்பட்டு 40,000 தான் வாங்கி தரியா? விவாகரத்து பத்திரம் வெறும் 100 ரூபா தான், வாங்கி தட்டா? என்ன செய்ற? சமைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன குழம்பு? ஏதாச்சும் ஹெல்ப் பண்றீங்களா? இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே தான் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். இங்க பாரு, இந்த உலகத்துல பெண்கள் இல்லாம ஆண்கள்னால இருக்க முடியும், ஆனா ஆண்கள் இல்லாம பெண்கள்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, தெரிஞ்சுக்க. இல்லம்மா, அதாவது இந்த உலகத்துல பெண்கள் இல்லாம ஆண்கள்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னேன். இந்த குழுன்னு இருக்கா? என்னது? இல்ல, கூலிங்க ஜூஸ் எடுத்து வராமா? சரி, ஒரு சின்ன கதை சொல்லவா? சொல்லு. ஆண் தேனியை விட பெண் தேனிக்கு ஆயுட்காலம் ரொம்ப ஜாஸ்தியாமா. இதே ஆண் தேனி பெண் தேனியோட இனப்பெருக்கம் செஞ்ச அடுத்த நிமிஷமே இறந்து போயிருதான். அதே பெண் தேனி அந்த குஞ்செல்லாம் காப்பாத்தி அந்த தேன் கூட்டையே காப்பாத்துற ஒரு பலம் வந்து பெண் தேனிக்கு தான் இருக்காமா. போறவன் சும்மா போல, உள்ளுக்குள்ள 10 உயிரை வளர்த்து விட்டு தான் போறேன். ஆண்களுக்கு அழிவே கிடையாதுடி. என்னை லவ் பண்ணும்போது பார்க்கு பீச்சு தேட்டர்னு எங்கெங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போனீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது பிரச்சாரத்துக்கு போவாங்களா? என்னங்க, இந்த கமல் எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. அதாங்க நானும் நினைச்சேன். அப்ப வாங்க போய் புதுசு எடுத்துட்டு வந்துடலாம்.